வெளிச்சம் ஒளி தெரியாமல் வாழ்ந்த இருள் சூழ்ந்த காலத்தில் மனிதனுக்கு வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வேதத்தை இறக்கி அளித்தான். குதலின்னாஸ், மக்களுக்கு வழிகாட்டியார். அதனால் தான் ரமலான் சிறந்தது. அந்த இலக்கிய காலம் ரமலான். ரமலானில் தான் இறைவன் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற அந்த சூரத்துல் அலக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில் வழங்குகிறான். அதிலிருந்து அவர்களுக்கு 23 ஆண்டு காலமாக குர்ஆனுடைய வசனங்கள் தொடர்ந்து இறங்கி மனிதனுக்கு வழிகாட்டு நூலாக குர்ஆன் வந்தது. இதனால் ரமலானில் குர்ஆன் வந்த காரணத்தால் ரமலானை நீங்க சும்மா இருந்து ரமலானை கழிக்க கூடாது. உங்களுக்கு வழிகாட்டி உங்களை இடைச்ச வழிக்கிற வழியை சொல்லித் தருகின்ற வேதம் வந்த காரணத்தினால் அந்த மாதத்தை நீங்கள் கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குர்ஆனை இறக்கினார், ரமலான் இறக்கிறார். ரமலானினால் குர்ஆனினால் ரமலான் பெருமை பெற்றது. ரமலான் குர்ஆனினால் சிறப்பு பெற்றது. ரமலான் இறைவன் வேதம் இறங்கிய ரமலானுக்கு பெருமை சேர்ந்தது. ரமலானினால் குர்ஆனும் குர்ஆனில் ரமலான் நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறது. ஆகவே இந்த ரமலானை அடைகிற நாம் குறைந்தபட்சம் நமக்கு கிடைக்கிற நேரத்தை குர்ஆன் ஓதுவதில், குர்ஆனை புரிவதில், குர்ஆனை விளக்குவதில், குர்ஆனை குரூப்பாக உட்கார்ந்து ஸ்டடி பண்ணுவதில் கழிக்க வேண்டும். அதனுடைய ஒரு சந்தர்ப்பத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள், தோழர்கள் எனக்கு அதாவது கூடுதலாக குர்ஆன் ஓதுவதற்கு எல்லாரும் குர்ஆன் ஓதுவதில் அக்கறை. இறை தூதர்களில் அத்தனை பேருமே குர்ஆனை ஒன்றுக்கு அதிகமாக ஓதுவதற்கு அக்கறை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். எந்த நேரமும் குர்ஆன் கையுமாகத்தே இருப்பார்கள். மதீனாவுடைய தெருவீதிகளில் குர்ஆன் இறங்கிய நாட்களில் நடந்து சென்றால் குர்ஆனுடைய குர்ஆன் ரீட் பண்ற சவுத்து சத்தம் இல்லாமல் ஒரு வீடை பார்க்க முடியாது. மதீனாவுடைய அன்சாரிகளுடைய வீடுகள் அத்தனை வீடுகளிலிருந்தும் குர்ஆன் ஓதுகிற குரல் நான் கேட்டிருக்கிறேன் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். ஒரு நபி தோழர் ஒருவர் சஹாபி ஒருத்தர் வந்து இறை தூதரிடத்தில் கேட்கிறார், நபியே கூடுதலாக ஓதுவதற்கு அனுமதி தாருங்க, குர்ஆன் ஓதுவதற்கு கூடுதலாக எனக்கு அனுமதி தாருங்க. அப்போது நபிகள் நாயகம் 40 நாளைக்கு ஒரு குர்ஆனை ஓதி முடியுங்கிறாங்க. 40 days குறைந்தபட்சம் 40 நாளில் ஒரு குர்ஆனை ஓது என்று அவர்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. அந்த சஹாபிக்கு அது ரொம்ப லாங் டைமா தெரியுது. எனக்கு 40 நாள் போதாது, இன்னும் கூடுதலா ஓதுவதற்கு என்னால் முடியும். நான் குர்ஆனை அதிகமாக ஓதுவதற்கு என்னால் முடியும் என்று அந்த சஹாபி அடம் பிடிக்கிறார். அப்படியா 30 நாள்ல ஒரு குர்ஆனை ஹத்ம் பண்ணுகிறாங்க. 30 நாட்கள் 30 days ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பதற்கு 30 நாட்கள் அனுமதிக்கிறார்கள். அந்த சஹாபி விட்டார்ல, எனக்கு இன்னும் குறைச்சு சொல்லுங்க, இன்னும் கூடுதலாக ஓதுவேன், ஃபாஸ்டா திருத்தமா ஓதுகிற ஆற்றலை நான் பெற்றிருக்கிறேன். அப்படின்னா 20 நாள்ல ஓது என்கிறார். ஒரு குர்ஆனை 20 நாளில் ஓதி முடிக்க வேண்டும். அப்போது அந்த சஹாபி கேட்டார்களே, இன்னும் குறைச்சு சொல்லுங்க என்று கேட்கிறார். அப்போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நாள்ல குர்ஆன் ஓதி தக்பீரத் பண்ணுங்க, ஹத்ம் பண்ணுங்க. 10 நாள். அப்போது விட்டார்ல, இல்ல இன்னும் குறைச்சு எனக்கு டெய்லி குர்ஆன் ஓதுவதற்கு அனுமதி தாருங்க கேட்ட மாதிரி கேட்கிறார். அதற்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாராந்திர குர்ஆனை ஓதி முடி, வாராந்திர ஒரு தடவை, வார வீக்லி ஒன்ஸ் குர்ஆனை ஹத்ம் பண்ணு, குர்ஆனை போல ஓதி முடிக்கிறதுக்கு 1 வார காலத்தை நீ எடுத்துக்கொள் என்று அதோடு நிறுத்திக் கொண்டார்கள். ஆகவே குர்ஆனை நபித்தோழர்களில் பலர்கள் வாரம் ஒரு முறை ஓதி முடித்திருக்கிறார்கள். ரமலானில் மட்டுமல்ல, எப்போதும் ஓதி முடித்திருக்கிறார்கள். நம்மில் எத்தனை பேர் குர்ஆனை ஓதுகிறோம்? குர்ஆனை ஓதுவதற்கு என்ன ஏற்பாடு செய்திருக்கிறோம் சொல்லுங்க. உங்கள் நிலைமை இருக்குன்னு தெரியல. நம்ம இந்தியாவில் தமிழகத்தில் இன்று வளர்ந்து வரக்கூடிய யங் ஜெனரேஷன் யாருக்குமே குர்ஆன் ஓத தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அங்குள்ள சூழ்நிலைகள் நான் சொல்லல. இங்க இளைஞர்களும் சகோதர சகோதரிகளும் அதிகம் குர்ஆனை ஓதுவதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். நேரத்தை அதற்காக ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஒரு நபித்தோழர் வந்து 40 நாளில் ஒரு குர்ஆனை ஓதி ஹத்ம் செய்யும் என்று சொன்ன போது அவர் சம்மதிக்கல, ஏத்துக்கல.
அவர் என்ன பண்றாங்க, எனக்கு இன்னும் கூடுதலாக ஓதுவதற்கு வாய்ப்பு தாருங்கிறார். ஆகவே அனைத்து நபி தோழர்களுமே குறைந்தபட்சம் 7 நாட்கள் குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறார்கள். நாமும் 7 நாட்கள் குர்ஆனை ஓத, அதாவது இந்த ரமலானில் குறைந்தபட்சம் 4 தடவையாவது ஹத்முல் குர்ஆன் பண்ணுவதற்கு நாம் முயல வேண்டும். சகோதரிகளும் சகோதரர்களும், இளைஞர்களும் பெரியவர்களும் இறைவனுடைய கட்டளைப்படி 4 தடவை 5 வாரங்கள் வறுமையானால் 5 குர்ஆனை ஹத்ம் பண்ணுவதற்கு நாம் தயாராக வேண்டும். குர்ஆன் ஓதுவது என்பது ஒரு பெரிய வழிபாடு, இபாதத். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேத நூல்கள், நீதி நூல்கள் ஏராளம் உள்ளன, பல மரங்களில் உள்ளன. ஓதி வழிபடுவதற்கு உகந்த நூலாக இறை தூதர் அறிமுகப்படுத்திய ஒரே நூல் குர்ஆன் உண்டுதான். வாசித்தால் வழிபாடு, ரீடிங் ஒரு வழிபாடு. மனிதர்கள் எழுதிய எத்தனை நூல்கள் உள்ளன, பெரிய பெரிய ஆலிம்கள் இமாம்கள் எழுதிய நூல்கள். புகாரி இருக்கிறது, இறை தூதருடைய ஹதீஸ். புகாரி ஓதி வழிபடலாமா என்றால் இல்லை. சஹீஹ் புகாரி குர்ஆனுக்கு அடுத்தபடியான ஒரு ஹோலி புக், குர்ஆனுக்கு அடுத்தபடியான ஒரு தலீலாக ஆதாரமாக உயர்ந்த புத்தகமாக இருப்பது சஹீஹ் புகாரி. இறைத்தூதருடைய சொற்கள், அருளைகள் அடங்கிய அந்த நூல். அது ஒருவர் ஃபர்ஸ்ட் பேஜ் இருந்து கடைசி பேஜ் வரையிலும் ஓதினால் வழிபாடாகுமா? இல்லை, அது வழிபட முடியாது. ஓதினால் வழிபடுகிறார், இபாதத் செய்கிறார் என்று சொல்வதற்கு தகுதியுள்ள ஒரே நூல் குர்ஆன் உண்டுதான். அது மட்டுமல்ல, குர்ஆனை ஓதி ஓதுகிறவர்கள் எனக்கு மீனிங் புரியலையே, அப்ப எனக்கு என்ன ஓதி என்ன பிரயோஜனம் என்று யார் நினைக்க வேண்டாம். குர்ஆன் மீனிங் புரிந்து ஓதினாலும், குர்ஆனுடைய மீனிங் புரியாமல் ஓதினாலும் அது இபாதத்தாக கருதப்படுகிறது. அல்லது இக்ராஉல் குர்ஆன வ யுதாத்திஉ ஃபீஹி, நபிகள் நாயகம் சொல்லுகிற ஹதீஸில், புகாரியில் முஸ்லிமில் ஹதீஸை சொல்லுகிறேன். அல்லது இக்ராஉல் குர்ஆன வ யுதாத்திஉ ஃபீஹி, தாத்தாட தப்பி திக்கி ஓதுறார். ஒருத்தர் குர்ஆனை திருத்த போது தெரியல, தப்பி திக்கி ஸ்லோவா ஓதுறார். அவருடைய நிலை என்ன என்றால் பலவோ அஜ்ரானி, அவருக்கு 2 கூலிகள் உள்ளன. 2 டைம்ஸ் அவருக்கு கூலி உண்டு என்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப குர்ஆனை ஓதுகிறவன் குர்ஆனை மீனிங் புரிந்து ஓதினால் அதிகமான நன்மைகள், கூலிகள். குர்ஆனுடைய மீனிங் புரியாமல் ஓதினால் அவருக்கு இரட்டிப்பு நன்மை உண்டு என்று ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே சிறுவர்களும் பெரியவர்களும் இளைஞர்களும் முதியவர்களும் எனக்கு குர்ஆன் புரியலையே, அரபியை வாசிக்கத்தாலும் செய்யற, அரபியோட மீனிங் தெரியலையே என்று சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் குர்ஆனுடைய மீனிங் புரியாமல் ஓதினாலும் அது இபாதத், குர்ஆனுடைய மீனிங் புரிந்து ஓதினால் இபாதத் என்பதை போல. நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா அக்கூல் லக்கும் அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப் பல் அலிஃபுன் ஹர்ஃப் பல் லாமுன் ஹர்ஃப் வ மீமுன் ஹர்ஃப். குர்ஆன் ஓதுங்க, அதுல உங்களுக்கு நன்மைகள் ஏராளம் உண்டு என்று சொல்லிவிட்டு இறைத்தூதர் சொல்லுகிறார்கள், லா அக்கூல் லக்கும் அலிஃப் லாம் மீம் என்று நீங்க ஓதுனீங்கன்னா, அலிஃபை லாமை மீமையும் ஓதினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஹர்ஃபை ஓதிய நன்மை என்று சொல்ல மாட்டேன். பல் அலிஃபுன் ஹர்ஃபுன், அலிஃப் ஒரு ஹர்ஃப், லாம் ஒரு ஹர்ஃப், மீம் ஒரு ஹர்ஃப். அப்போ அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் 30 நன்மைகள் உங்களுக்கு எழுதப்படுகிறது. என்ன அர்த்தம்? 30 நன்மைகள் எழுதப்படுகிறது. அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் 30 நன்மைகள் எழுதப்படுகிறது. இந்த அலிஃப் லாம் மீம் என்று சொல்வதற்கு யாருக்கு கஷ்டம் இருக்கா? யாருக்கு சிரமம் இருக்கா? யாராலும் சொல்ல முடியுமா? குர்ஆன் ஓதி உணரப்பட வேண்டிய கிதாப். அலிஃப் லாம் மீம் என்பதற்கு நீங்க எங்கேயாவது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பாருங்க, என்ன மீனிங்? அலிஃப் லாம் மீம் என்பதற்கு தஃப்சீர் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மீனிங் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் ஆலம், அல்லாஹ்க்கு தான் தெரியும். அல்லாஹ் ஆலம் பி முராதிஹி. 27 இடங்கள்ல குர்ஆனில இது போன்ற முகத்தாத்துகளுடைய ஹர்ஃபை கொண்ட வசனங்கள் இடம்பெறுகின்றன. அலிஃப் லாம் மீம் போல அலிஃப் லாம் மீம், ஹா மீம், தா சீம், தாஹா, காஃப் ஹா யா ஐன் சாத், இவைகளுக்கெல்லாம் மீனிங் கிடையாது. ஒரு மீனிங் எந்த ஒரு முஃபஸ்ஸிர் இதுவரையிலும் மீனிங் சொன்னது இல்லை. ஒரு முஃபஸ்ஸிரும்
இதுவரையிலும் இது போன்ற ஹுரூஃப்களுக்கு மீனிங் அல்லாஹ் ஆலம், அல்லாஹ்க்கு தான் தெரியும் என்று சொன்னதில்லை. காரணம் என்ன? சாங்கேதிக லெட்டர்கள் எல்லாம் பெண் என்று சொன்னீங்கன்னா பெண், PEN என்று சொன்னால் பெண், எழுதுகோலை நமக்கு அர்த்தம் சொல்லுவோம். ஆகவே PEN சேர்ந்தால் அதுக்கு எழுதுகோல் என்ற அர்த்தத்தை கொடுப்போம். P மட்டும் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம்னா என்ன அர்த்தம் சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? Pக்கு தனியா அர்த்தம் இருக்க முடியுமா? சாங்கேதிக லெட்டர்களா கம்ப்யூட்டர்ல போய் அர்த்தம் வச்சாதான் உண்டு. ஆகவே PEN என்று மூன்று எழுத்தை சேர்த்து பெண் என்று சொல்லும் போது எழுதுகோல் என்ற அர்த்தத்தை தருவதை போல அரபியில் அலிஃப் லாம் மீம் என்று அலிஃப் என்று லாம் என்று மீம் என்று உச்சரித்தால் மீனிங் இல்லை, தெரியா உச்சரித்தால். அலம் என்று உச்சரித்தாலோ அலமா என்று உச்சரித்தாலோ அதுக்கு மீனிங் வரும். அலிஃப் லாம் மீம் என்ன PEN என்று சொன்னால் அர்த்தம் தெரியாமல் இருப்பதை போல அலிஃப் லாம் மீம் என்று அர்த்தம் இல்லை. ஆனாலும் அர்த்தம் தெரியாமல் அலிஃப் லாம் மீம் என்று ஓதினாலும் 30 நன்மைகள் உண்டு என்று இறைத்தூதர் சமாசமா கழிக்கிறார்கள். ஓதி அர்த்தம் தெரியாமல் ஓதுகிறார் நன்மை உண்டு. அர்த்தம் தெரியாமல் ஓதுகிற வசனத்துக்கும் குர்ஆனில் நன்மை உண்டு, கூலி உண்டு, ஆகிரத்தில் அதற்கு சவாபு கிடைக்கிறது. இன்னொரு ஹதீஸில் திக்கி திக்கி தப்பி தப்பி ஓதுறார். ஒருத்தருக்கு சரியா ஓதல, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிற அலிஃபை படிக்கிறது, அல்பாபெட் படிக்கிறது. அப்போ ஆரம்பத்தில் அப்படிதான் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப கஷ்டப்பட்டு திக்கி திக்கி தப்பி தப்பி எழுதி கூட்டி ஓதுவார். இவர்கள் என்ன, அவர் சரியா கிளியரா ஓத தெரியல, திக்கி திக்கி தப்பி தப்பி ஓதுறார், எடுத்து கூட்டி ஓதுகிறார். இவருக்கு நன்மை உண்டா இல்லையா என்றால் உண்டு. குர்ஆன் ஹதீஸ் உறுதி செய்கிறது. அந்த அளவுக்கு புனிதமான ஓதினால் வழிபடுகிற ஓதி வழிபடுகிற உலகத்தில் ஒரு நூலும் இல்லை அல்லாஹ்வுடைய வேதம் தவிர. சஹீஹ் புகாரியும் இல்ல, சஹீஹ் முஸ்லிம் இல்ல. நம்முடைய தென் பகுதிகளில், தமிழகத்தில், ஏசியாவிலே தமிழகத்தில் தென் பகுதிகளில் சில ஊர்களில் தவறாக புரிந்து கொண்டு புகாரி ஷரீஃப் நடத்துறாங்க. புகாரி ஷரீஃப் என்ன செய்யறாங்க? காலையிலிருந்து ஒரு வார காலம் வரையிலும் புகாரி வாசிக்கிறது, அப்புறம் அதுக்கு ஒரு விழா நடத்துறது. இது பூரா பிதாத். ஓதி வழிபடுகிற ஒரு கிதாப், ஓதி வழிபடுகிற ஒரு புக்கு இல்லவே இல்லை. ஓதி வழிபடுகிற புக்கு இல்லவே இல்லை. அது குர்ஆன் ஒன்றுதான் இருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலான் முதல் நாளில் இருக்கிறோம். ரமலான் எதனால் சிறந்தது என்றால் குர்ஆன் இறங்கியதால் சிறந்தது. அப்ப குர்ஆன் இறங்கியதால் ரமலானுக்கு பெருமை, ரமலானுக்கு குர்ஆனை கொண்டு பெருமை, குர்ஆனுக்கு ரமலானை கொண்டு பெருமை. இந்த ரமலானில் இன்னொரு விசேஷத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான் பாருங்க, ஒரு பெரிய அவார்டு. ரமலானை அடைந்த நமக்கு ஒரு பெரிய அவார்டு கிடைக்க போகுது. என்ன அவார்டு? லைலத்துல் கத்ருடைய அவார்டு. ஒரு பெரிய விருது, நோன்பாளிகளுக்கு இறைவன் தருகிற விருது, அவார்டு, பெரிய விருது, அரசாங்கத்துடைய விருதை விட பெரிய விருது. அது என்ன விருது? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அதான் பெரிய விருது. 1000 மாதங்களுக்கு சமமான ஒரு இரவு, 1000 மாதங்களுக்கு சமமான ஒரு இரவு. நம்முடைய லண்டனுடைய இரவு சொன்னால் இந்த நாட்கள்ல ரொம்ப குறைவா இருக்கு. இரவு நேரம் குறைவு, பகல் நேரம் அதிகமாக இருக்கிறது. சில மணி நேரங்கள் மகரிப் முதல் ஃபஜ்ர் வரை உள்ள ஃபஜ்ர் சாதிக் வரை உள்ள சில மணி நேரங்கள், இந்த மணித்துளிகளுக்கு இறைவன் தருகிற கூலி என்ன தெரியுமா? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வ மா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்கள், 84 ஆண்டுகள், 7